கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகையின் பொதுச் செயலாளர் டாக்டர் சுவிசேஷகர் மங்களராஜ் டேவிட் செல்லம்மையா அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு செய்தி அளிக்கும்படியாய் வந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகை வழங்கும் இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம். இந்த நாளில் ஆண்டவர் தாமே உங்களோடு கூட பேசப் போகிறார். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் தாமே இந்த நாளிலே விசேஷித்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் தருவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல செய்தி வேளைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகனை நீர் எடுத்து பயன்படுத்தும். கேட்கிற மக்கள், பார்க்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய வாழ்க்கையிலே நீர் யுத்தம் செய்து பிசாசின் மீது ஜெயத்தை கொடுப்பீராக, பாவத்தின் மீது ஜெயத்தை கொடுப்பீராக. இந்த பூமியிலே உம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தோடு வாழ உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலும் இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ ஊழியர் ஜெப ஐக்கிய கூடுகையிலே நாங்கள் 300க்கும் மேற்பட்டதான ஊழியர்கள் இணைந்து மாதந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேசத்திற்காக, தேவையுள்ளவர்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற இந்த தேவ ஊழியர் ஜெப ஐக்கிய கூடுகையிலே இந்த நிகழ்ச்சியிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த ஸ்லாக்கியத்திற்காக கோடான கோடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord will fight for you. இப்படிப்பட்டதான இந்த வாக்குத்தத்தம் நிறைந்த இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நாம் தலைகளை தாழ்த்தி ஒரு விசை ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் கேட்க இருக்கிற செய்தி எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்க, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடையத்தக்கதாக இருக்க தேவரே நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய வேதாகமத்திலே யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எகிப்திலிருந்து அவர்கள் அடிமையாக வரும்பொழுது இந்த வசனம் மோசேயினாலே கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்திலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு தேவன் வாக்குத்தத்தமாக கொடுக்கிற இந்த வாக்கியம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அநேக நேரங்களிலே, அநேக நெருக்கடிகளிலே நாம் சோர்ந்து போயிருக்கிற நேரங்களிலே நாம் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அநேக காரியங்களை கர்த்தர் நமக்காக ஜெயமாக மாற்றி கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, பெலிஸ்தியர்ல அநேகர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக யுத்தம் செய்ய வருகிறார்கள். அந்த நேரத்திலே தாவீது கோலியாத்தை எதிர்த்து செல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கோலியாத் தேவனுடைய நாமத்தை தூஷித்து பேசி கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல. அப்போ தாவீது அந்த கோலியாத்தை எதிர்த்து செல்லும்போது அந்த நேரத்தில் அவர் என்ன வார்த்தை சொல்கிறார்னா, யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் கோலியாத்தை போன்ற என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன ஒரு வேதனைக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சோர்வோ பலவீனங்களோ எந்த ஒரு பிரச்சனைகளோ நமக்கு எதிராக கோலியாத் போன்று வந்து நின்றாலும் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி நாம்
நினைத்து கொள்ள வேண்டும். அப்படியாக நாம் பார்க்கும்போது 2 நாளாகும் புஸ்தகத்தில் 20:15 நம்ம வாசிக்கும்பொழுது அந்த இடத்துல யோசபாத்தை குறித்ததான ஒரு காரியம். அது யோசபாத் ராஜா, அவருக்கு என்ன பண்ணுறாங்க, அம்மோன் புத்திரர் மோவாப் புத்திரர் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த இடத்துல இருக்கிற ஒரு மனிதன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். அந்த மனிதன் தீர்க்க தரிசனமாக கூறுகிற வார்த்தை என்னவென்று நாம் பார்ப்போம் என்றால், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பொல்லாத பிசாசு கொண்டு வருகிற எந்த ஒரு யுத்தமாக இருந்தாலும் நாம் எந்த ஒரு காரியத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது அப்படி. அநேக நேரங்களில் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், மாம்ச பிரகாரமாக போராடுகிறோம். நமக்கு இருக்கிற பலத்தை கொண்டு நாம் போராடி நம்ம யுத்தம் செய்ய நினைக்கிறோம், பிரச்சனைகளை மேற்கொள்ள நினைக்கிறோம். அநேக காரியங்களை நம்ம பார்க்கும்போது எனக்கு இந்த உலக பிரகாரமாக அந்த மந்திரியை தெரியும், அவங்கள தெரியும், இவங்கள தெரியும் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கிற ஞானத்தோடு நாம் போராடுகிறவர்களாக முன்னேறி செல்கிறவர்களாக காணப்படணும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளால் ஜெயம் எடுக்க முடியவில்லை. அநேக நேரங்களில் சோர்வுகள், பின்னடைவுகளை நாம் சந்திக்க நேருகிறது. அப்போ நாம் என்ன காரியத்தை சிந்திக்க வேண்டும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை நம்புவதை விட கர்த்தர் மேலே பட்சமாய் கர்த்தரை நம்புவதே பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி, அப்போ கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து கொள்கிறவர்களாக இருப்போம். இந்த கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 3 காரியத்தை இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக, யுத்தம் பண்ணினவர்கள் ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்லிருக்கு. நமக்கு எதிராக யார் யுத்தம் பண்ண வந்தாலும் அவர்கள் நம்ம சிதறுண்டு ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வேதாமத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நமக்கும் எதிராக எந்த ஒரு சத்ருவானவர் வந்தாலும், எந்த ஒரு போராட்டம் வந்தாலும், எந்த ஒரு வேதனை வந்தாலும், எந்த ஒரு வியாதிகள் வந்தாலும், எந்த ஒரு பண கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு முன்பாக அது ஓடி போகும். கர்த்தர் அந்த காரியத்தை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி உபாகமம் 28:7 நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம எதற்குமே சோர்ந்து போகக்கூடாது. இது போன்ற மலை போல ஒரு காரியம் வருகிறது, நான் எப்படி செய்வேன், எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகிறவர்களாக நாம், கவலைப்படுகிறவர்களாக நாம் காணப்படவே கூடாது. நம்ம சங்கீதம் 68:1 வாசி கேட்போம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கு. தேவன் எழுந்தருளுவார், நமக்காக தேவன் எழுந்தருளுவார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சங்கீதம் 68:1 நம்ம பார்க்குறோம். நமக்காக எழுந்தருளுகிற தேவன் நமக்கோடு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் எதற்குமே கவலைப்பட தேவையில்லை. அப்போ நமக்கு முன்பாக வருகிற சத்துருக்கள் என்ன பண்ணுவார்களாம், சிதறடிக்கப்பட்டு ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். இப்போ முதலாவதாக நாம் பார்த்தோம், யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது, யுத்தம் பண்ணுகிறவர்கள் இல்பொருள் ஆவார்கள், ஒன்றுமில்லாத ஆவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ உன் பேரில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் அப்படின்னு சொல்லி, ஒன்றுமில்லாமல் போவார், இல்பொருள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நம்மோடு போராடுகிறவர்கள் எப்படி என்ன பண்ண, எரிச்சலாய் நம்மோடு போராடுகிறவர்கள் எப்படி போவாங்களாம், வெட்கப்பட்டு போவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ தேவன் நமக்கு அடுத்த வாக்குத்தத்தமாக என்ன கொடுக்கிறார், யுத்தம் பண்ணுகிறவர்கள் இல்பொருள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம இந்த காரியத்தை குறித்து பொறுமையாக காத்து கொண்டு இருக்க வேண்டும். அப்போ தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறதற்கு நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம அதை பற்றியான ஒரு சோர்வடையாதபடி பொறுமையாக காத்திருக்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அவனமாகவே வாசிப்போம். ஏசாயா 41:12 உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மோட போராடின மனுஷரில் நம்ம தேடியும் காண மாட்டோம் அப்படின்னு சொல்லி, என்ன மலை போல பிரச்சனைகள், மலை போல சோர்வுகள் என்னதான் வந்தாலும் அப்படின்னு சொல்லி, நம்ம ஊழியம் செய்கிற இடங்களில் நமக்கு நெருக்கடியை கொடுக்கிறவர்களாக, நாம் வசிக்கிற பகுதிகளில் நமக்கு நெருக்கடி கொடுக்கிறவர்களாக, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நெருக்கடி கொடுக்கிறவர்களாக யார் காணப்பட்டாலும் தேவன் இந்த நேரத்திலே ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிக்கிறார்கள், யுத்தம் பண்ணுகிறவர்கள் இல்பொருள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லுது. உங்கள் மேலே வீணான பழியை சுமத்தி, உங்கள் மேலே வீணான காரியங்களை செய்கிற பிள்ளைகள் யாராவது இருந்தால்
நாம் என்ன செய்ய வேண்டுமோ கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவதாக நம்ம பார்த்தோம், யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஓடி போவார்கள், சிதறடிக்கப்பட்டு ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், யுத்தம் பண்ணுகிறவர்கள் இல்பொருள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து கர்த்தர் வந்து நமக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறது காரியம் என்னவென்றால், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர்களை மேற்கொள்ள விட மாட்டார் அப்படின்னு சொல்லி, யுத்தம் பண்ணுகிறவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நமக்கு இந்த சோர்வு எதனால் வருகிறது அப்படின்னு சொல்லணும்னா, அவர்கள் என்னை மேற்கொண்டு விடுவார்களோ, அவர்கள் என்னை அழித்து விடுவார்களோ, என்னுடைய காரியம் என்னவாய் முடியும், நான் எப்படி இந்த சமுதாயத்திலே நான் முன்னேறி செல்ல முடியும், நான் எப்படி தலை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சோதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது இந்த வாக்குத்தத்த வசனம் நம்மளுக்கு என்ன பிடிக்கிறது, யுத்தம் பண்ணுகிறவர்கள் நம்மை மேற்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் என்னதான் பண்ணலாம், என்னென்னோ பிரச்சனைகள் கொண்டு வரலாம், பலவீனத்தை நம்ம சத்துருவை கொண்டு வரலாம், பண நெருக்கடிகள் வரலாம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சோதனை அந்த யுத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்போ யுத்தம் பண்ணுகிறவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். நம்ம வாசிப்போம், ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 1:19 வசனத்தை வாசிப்போம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இதே வசனத்தை நம்ம எரேமியா 15:20 பார்க்க முடியும். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு என்னதான் சோதனைகள் என்னதான் வேதனைகள் இருந்தாலும் என்ன பண்ணலாம், அவர் நம்மை மேற்கொள்ள தேவன் அனுமதிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி, ஏனால் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கும்போது எரேமியா 20:11 நம்ம பார்க்கும்பொழுது, கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்களை மேற்கொள்ள இடம் கொடார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. என்ன ஒரு வாக்குத்தத்தமான வசனம் பார்த்தீங்களா? அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்மோடு இருக்கிறாராம். அதனால நம்மளை மேற்கொள்ள துன்பப்படுத்துகிற நினைக்கிறவர்களை மேற்கொள்ள விடவே மாட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. கடைசியாக நம்ம பார்க்க போறோம், கர்த்தர் நமக்கு உங்களுக்காக யுத்தம் செய்வார்ன்றதில் நாம் 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் இல்பொருள் ஆவார்கள், அதாவது ஒன்றுமில்லாமல் போவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யுத்தம் பண்ணுகிறவர்கள் நம்மை மேற்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுறோம். பிகாஸ் எதுக்காக அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, the Lord will fight for you. நம்மோடு இருக்கிற தேவன், நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ கடைசியாக உபாகமம் 3:22 பார்க்கும்போது நாம் வாசிப்போம். உபாகமம் 3:22 அங்கே மோசே சொல்லுகிறார் எல்லாருக்கும், அவர்கள் பயப்படாது இருப்பீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுது. இப்போ போன்ற மலை போல சோதனைகள், மலை போல பிரச்சனைகள் எது வந்தாலும், எந்த ஒரு யுத்தம் வந்தாலும் நாம் என்ன பண்ணணுமா, பயப்படக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் பலத்தோடு இருக்கணும், பயம் படக்கூடாது. பயம் என்றது சத்ருவானுடைய ஒரு ஆயுதம். நாம் பயப்படாமல் இருக்கும்போது என்ன அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லணும்னா, தேவன் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உபாகமம் 3:22 சொல்லுவாங்க, அவர்களுக்கு பயப்படாது இருப்பீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு தேவன் இந்த நாளிலே ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் அதிலே நம்மை நிலைத்திருக்க வாஞ்சிக்கிறார். நாம் அந்த வாக்குத்தத்தத்தில் நிலைத்திருக்கிறோமா என்று நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தம் இந்த தினத்திலே தியானித்த வண்ணமாக எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நேரங்களிலும் தேவனை பற்றி கொள்கிற பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட அழைக்கப்படுகிறோம். இந்த நேரத்திலும் இயேசு ஆசீர்வதிக்கார் நேரத்திலே தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகையின் மூலமாக உங்களை சந்தித்திலே ஒரு விசை கூட தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திலே உங்களுடைய வசனத்தை தியானிக்க கொடுத்த சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் தகப்பனே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினத்திலே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு வேதனையிலோ சோதனையிலோ தகப்பனை சிக்குண்டு யார் என்னை விடுவிப்பார் என்று அப்பா வருத்தத்தோடு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைக்காக நாங்கள் பாதப்படியில் வந்திருக்கிறோம். நீர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களுடைய சிறையிருப்பை நீர் மாற்றி போட வேண்டுமாறு இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.